அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஆன்மீக ஜோதிடர் கிருஷ்ணன் ராஜகோபாலன் பணிவுடன் காலை வேண சொல்கிறேன். கன்னிராசி நேயர்களுக்கு உள்ள ராசி பலன்களை இந்த தை மாதத்தில் உள்ள ராசி பலன்களை சற்று பார்ப்போம். இந்த தை மாதம் சொல்லக்கூடிய இந்த மகர மாதத்தில் இந்த கன்னிராசி நேயர்கள் உங்களுக்கு எப்படி பலன் அளிக்கப்படுகிறது பார்க்கும்போது, என்றைக்குமே புதன் சமநிலை பல்லவன். எது எப்படி இருந்தாலும் நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை எப்போதுமே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு இத்தனை நாளாக ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைமை இருந்ததுன்றெல்லாம் மாறிப்போய் நீங்கள் சுதந்திரமாக சிறம்பாக வச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாகி சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே பலிச்சு செயல்படக்கூடிய இது கருத்துக்களுக்கு மாற்றுக்கு சொல்லாத செயல்படக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய மாதமாக உங்களை செயல்படுத்தும். என்னவோ நீங்கள் சொல்கிறீங்க, ஒவ்வொரு மாதம் இதே வேதனை தான் இருக்குது. இந்த மாதம் வேதனைகள் கழன்று தை மாதம் என்பதனால சூரியன் ஆதவன் இந்த மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்ததுனால எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். அதனால் உங்களுடைய திறமையை காட்டி அத்தனையும் நீங்கள் சாதிப்பீர்கள். நீங்கள் உயர்ந்த மேலே மேலே போகக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தில் இருப்பீர்கள். உங்களுடைய வியாபாரம் தடையின்றி பிரச்சனையின்றி தொழில் வளர்ச்சி காண்பீர்கள். தன ஆதாயத்தை அடைவீர்கள். பொருள் விருத்தி இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் சொல்லக்கூடிய விவசாய பண்ணை அது மொத்த விற்பனை, வெளிநாட்டு தண்ணீர் தொடர்புடைய வியாபாரங்கள் இதெல்லாம் இருக்கிறது. பகுதி பொருள் வியாபாரங்கள் அதெல்லாம் சில்லறை வர்த்தகங்கள் எத்தனை வர்த்தகம் என்ன நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய முதலீடு தகுந்த மாதிரி வர்த்தகங்கள் பெருகி அனுகூலமான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் தொடங்குகிறது. அரசியல் சூழ்நிலை சற்று வெறுப்பாக தான் இருக்கும் பார்க்கும்போது, இருந்தாலும் அது ஒரு நிலைமைக்கு கட்டுப்பாடுகள் நல்லபடியாக நமக்கு ஏற்றமான அமைப்பை தந்து கொடுக்கும். ஸோ அரசாங்கங்கள் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறும். அவங்களுடைய ஏற்றமான வாழ்க்கைக்கு, வளமிக்க வாழ்க்கைக்கு இந்த நிலைமை மிகவும் சாதகமாக அமைந்துள்ளது. கொட்டேஷனுக்கு பணமே இல்லையே அப்படின்ட்டு கேட்பீங்க. கொட்டேஷனுக்கு பணம் நிறைய வரும். கருப்பு பணம்லாம் முடங்கி போயிடுறதுனால நீங்கள் வெளிச்சு வந்ததுனால இனிமேல் வெளிப்படையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய காலம் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் நம்மளும் சுதாரித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கணும். அகண்ட கால வைக்கிறத கொஞ்சம் சுதாரித்து வியாபாரத்தை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம், தார்மீக முறையில் செயல்படுத்தும் நல்ல காலம் இது. இப்படி நிலைமையில் இருக்கும்போது படிப்புகள், வித்தைகள், தொழில்கள் என்ற எதுவுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கிறது. எது வந்தாலும் எப்படியுமே அந்த உங்களுடைய திறமையை வெளிப்படக்கூடியதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறது. ஸோ உத்தியோகத்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜீவனத்துக்கு பயந்துன்று வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவானா, வாலண்டரி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்களா, இதை பண்ணிடுவான், அந்த பயம்லாம் நீங்கி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி மேலும் மேலும் உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உத்தியோகங்களை பணி உயர்வுகளை கொடுத்து உங்களை சாதகமாக்கி உங்கள் சௌகரியங்களுக்கு எல்லாம் கொடுத்து காலவரையத்தை உண்டாக்காத நல்லபடியாக வச்சுருப்பாங்க. நல்ல பர்க்கு செட்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் நல்லா கலந்து கொண்டு எல்லா பங்குகளிலும் இனியுறந்து கொள்ளலாம். குழந்தைகளோடு இருக்க முடியல, பொழுது போனால் பழப்பு கவனிக்க சரியாக இருக்குது, இந்த பசங்கள் போக்கு தெரியல, படிக்கிறாங்களா கொள்கிறாங்களா என்ன அப்படிலாம் தெரியாமல் சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி சந்தோஷமான ஒரு உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய காலம் அதிக நேரத்தை ஈடுபடுத்தி செயல்படுத்துவீங்க என்று சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியம் இது மிக முக்கியம். அலைச்சல் நோய் இதெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கும்போது உடம்பு உபாதைகள் இருக்குது, என்னென்ன தெரியாமல் வியாதிகள் இருக்குது என்ற நிலைமையெல்லாம் மாறி சந்தோஷமான உறவுகளினால் நிம்மதியால் பெருக்கத்தினால வாழ்க்கை அமைதியாக செல்லும் என்று சொல்லி மேலும் இந்த கோச்சாரத்தில் கிரகத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது மகரத்தில் சூரியன் கூடிய உங்களுடைய ராசி அதிபதி புதன் இருக்கிறார். எப்பொழுதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ராசி அதிபதி புதன் எந்த ராசி அதிபதி அவர் சூரியனோடு தொடர்பு கொள்ளும்போது அது சந்திரனோட தொடர்பு கொள்ளும்போது நிறைய வேண்டிய தேவைகளை பர்சனலாக உட்கார்ந்தே உங்களுக்கு வாங்கி தரான்னு அர்த்தம். ஒருத்தர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அவரே செஞ்சு கொடுக்குறாருன்னா நமக்கு காரிய அனுகூலம் எவ்வளோ சௌகரியமாக இருக்கு பாருங்கள். இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் புதன் சூரியனோடு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆற்றல் உண்டுமோ அது நீங்கள் உங்களுடைய வாய்ச்சவடால் கூட காட்டலாம். அத்தனை திறமையை முடிச்சுட்டு ஜெயிச்சு நிற்பீங்க. ஒருத்தரை யாரும் உங்களை குழி பறிக்கவே முடியாது. அதோட பெரிய ஆற்றல் இல்லையா? அந்த சூரியன் உங்களுடைய வார்த்தைகளை தான் கேட்பான். மதியுக மந்திரியான புதனுடைய வார்த்தை தவற்றவே மாட்டான். எப்படி இருந்தாலும் இதன் நிலையில் நல்லா அமைஞ்சிருக்கிறது. அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு சூரியன் புதன், கேட்கவே வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஜீவன கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய அதே புதன் சூரியன் பூர்வ புண்ணியத்தில் அமைந்திருக்கும் போது உங்களுடைய காலநிலை எப்படி பாருங்கள். நல்லா இந்த காலகட்டத்தில் இந்த மாத பிற்பகுதியில் அந்த சுக்கிரன் தற்போது அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது அந்த புதனும் சேர்ந்துருவார்.
இந்த புதன் சேரும்போது செவ்வாய் இருக்கிறார்ல, செவ்வாய் உங்களுக்கு வேண்டியவன் வேண்டாம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீரியஸ்தானத்தை பற்றி, அதை மட்டும் அட்டமாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய பார்வையை விருச்சியில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. எப்பொழுதுமே அளவுக்கு மீறினதாம பிரச்சனைகள், அமுதமானம் அளவு மீறி போச்சுன்னா அது விஷமாகவும் சொல்லக்கூடிய காலத்தில் இந்த கொஞ்சம் உங்களுடைய உற்சாக நாட்டத்தினால ஆர்வத்து கோளாறுனால அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த காரிய சாதனை பண்ணி வெல்வீங்கன்னு சொல்லி வாழ்த்துக்களை விடுவீங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.